இன்னும் சற்று நேரத்தில் திரைப்பட இயக்குனர் திரு பிரவீன் காந்தி அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போகிறதுக்கு முன்னாடி இப்போ சார்கிட்ட பேசலாம். சார், இப்போ பிறந்தநாள் விழாவில் அரசியல் தன்மையோடு தான் அவருடைய பேச்சு இருந்தது. அது மட்டும் இல்லை, தொகுதி வாரியாக மன்றத்தை உருவாக்கி ஆட்களை சேருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்ன உங்களுக்கு தோணுது? இது வெறும் நலத்திட்ட உதவிகளுக்காக மட்டும்தானா அல்லது வேறு ஏதாவது நோக்கம் இருக்கா? இல்லை, வேறு நோக்கம் என்னன்னா நீங்கள் நேரடியாக கேட்டிங்கன்னா நான் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியும். நம்ம தலைப்பை அதை வச்சு தானே வச்சுருக்கோம். அரசியலுக்கு வர விரும்புகிறாரா? ஆமாம், இதில் வந்து என்னென்னா, இதில் நமக்கு வந்து மறைச்சி பேசுகிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ எல்லா நடிகர்களும், அதாவது திரையுலகத்துக்குள்ள முதல் கால் வைக்கிற எல்லா நடிகர்களுக்குள்ளும் அவங்களுடைய இலக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா நாற்காலி கனவு தான். அடுத்தது உடனே அவங்க சிஎம் தான். இன்னும் சில பேர் பிஎம் லெவலில் கூட யோசிப்பாங்க. ஒன்றும் தப்பே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு தனுஷ் தம்பியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அவர் தன்னுடைய சொந்த காசு, உழைச்ச காசை கொடுத்து தான் நிறைய நலத்திட்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்போ காசே கொடுக்காமையே ஒருத்தர் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காருல வந்து. அந்த வகையில் பார்க்கும்போது தனுஷ் வந்து நிச்சயமாக அவருடைய நோக்கமாக இருக்கட்டும், அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடோடு இருக்கிறார். நீங்கள் அரசியலை தாண்டி அல்லது நீங்கள் சினிமாவை தாண்டி எடுத்தீங்கன்னா அவருடைய ஃபேமிலிக்குள்ளே இன்றைக்கி அவங்க வந்து டைவர்ஸ், ரஜினிகாந்த் மகளை டைவர்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனாலும் ரஜினிகாந்த் மீது அவருக்கு வைத்திருக்கிற அன்பும் மரியாதையும் ஒரு பெரிய விஷயமும் வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து அதை வந்து இல்லை, விஜய் வந்து தன்னுடைய பணத்தை செலவே பண்ணலை அப்படின்னு நம்ம அந்த முடிவுக்கு நேரடியாக வந்துடலாமா? இல்லை, நான் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கோடங்கி என்கிற பத்திரிகையாளருடைய கருத்து. ஏன் அதை நான் வந்து அதை சார்ஜாக வைக்கல, அவருடைய ரசிகர்களால் செய்யப்பட்ட எல்லா உதவிகளுமே ரசிகர்கள் தங்க காசை தான் போட்டாங்க. இது வந்து எலெக்ஷன் நேரத்திலே பெரிய விவாதமாலாம் மாறிச்சு. நானே பல இடங்கள்ல அதுக்கான எவிடன்ஸோட பேசினேன். அதனால தான் நான் சொல்றேன், இதுவரை அவர்கள் செய்த எல்லா நலத்திட்ட உதவிகளும் முன்னாடி பிஃபோர் த எலெக்ஷன் விஜய் அவர்கள் செஞ்ச பல விஷயங்கள்ல ரசிகர்கள் எங்க போனாலும் அவங்க கை காசு 1000 ரூபாய் போடு, 2000 போடுன்னு கலெக்ட் பண்ணி தான் அவங்க செஞ்சிருக்கிறதா தான் காலங்காலமா சொல்லப்படுகிற விஷயம். இப்ப நம்ம டிபேட் அது இல்லை, அதனால அதை பேச வேண்டாம். தனுஷை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபத்தில் ஒரு பள்ளி கட்டடம் 2 மாடி 3 மாடிலாம் கட்டி கொடுத்துருக்காரு. அது அத்தனையும் அவருடைய சொந்த உழைப்பு. அதாவது ரசிகர்களுக்கு அவர் செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் அல்லது ரசிகர் மன்றங்கள் செய்கிற விஷயமா இருந்தாலும் பெரும்பாலும் அவர் கவனத்துக்கு போகிற விஷயமா இருந்தா நேரடியாக அவர் வந்து உதவிகளை வந்து செய்யறாரு. அது பெருசா விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. நோக்கம் ஒண்ணுதாங்க. அவருடைய அரசியல் ஆசை என்பது எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஆசை தான். அது தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் அரசியல் வரக்கூடாதுன்னு யார் சொன்னது? வரலாமே தாராளமா. இன்னைக்கு இந்த அரசியல் என்பது தமிழ்நாட்டு அரசியல், குறிப்பா இந்திய அரசியலே தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் வித்தியாசமான நிலைப்பாடு கொண்டது. அது சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாது, கலையையும் அரசியலையும் பிரிக்க முடியாது. ஒன்று இணைஞ்சே தான் இருக்கும். இங்கிருந்து இனிமே திரையுலகத்திலிருந்து முதலமைச்சரே வரமாட்டாங்கன்னு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அதை நோக்கி போகுது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு விஷயத்தையும் போட்டார். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க நன்மையா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும், இல்ல நீங்க வேற ஏதாவது விதைச்சீங்கன்னா உங்களுக்கு அதுதான் திரும்ப அறுவடையா கிடைக்கும்ன்றது தான் தனுஷ் அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. சமீபத்திய பேச்சு ரொம்ப மெச்சூர்டான ஒரு பேச்சாக மாறி இருக்கு. பெரும்பாலும் நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும். பூமரங் மாதிரி தான் நம்ம பேச்சு. நம்ம என்ன பேசுறோமோ, எங்க பேசுறோமோ அது நம்மகிட்டே திரும்பி வரும். இப்ப தனுஷ் நீங்க அவருடைய லைஃப் ஸ்டைல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏராளமான சர்ச்சையில மாட்டினவர், ஏராளமான சிக்கல்ல மாட்டினவர். ஆனா அது எல்லாத்தையும் கடந்து ரொம்ப சைலண்டா அடுத்த கட்டத்தை நகர்ந்துட்டே இருக்காரு. சமீபத்தில் கூட அவர் மீது ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. தேசிய விருது வாங்கின விஷயத்துல கூட பல சர்ச்சைகள் வந்துச்சு. அப்ப அந்த விழாவிலேயே அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் எதிர்பார்த்த நேரங்களெல்லாம் எனக்கு வரல. அது அன்னைக்கு இன்னைக்கு பொங்குகிற யாரும் அன்னைக்கு பேசவே இல்லை. இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, வாய்ப்புகளை தட்டி விடாதீர்கள், தட்டி கொடுங்கள்னு சொன்னார். பெரும்பாலும் நீங்க வந்து அரசியலுக்கு வருகிற பெரும்பாலான நடிகர்களுடைய வார்த்தைகள் என்னவா இருக்கும்னு சொன்னா, நான் வந்தேன்னா இதெல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இவர் தனுஷை பொறுத்த வரைக்கும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏதோ அவர் சக்திக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பத்திரிகையாளர் அனுபவத்தில் நான் வந்து திரையுலகத்தில் அவருடைய முதல் படத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். துள்ளுவதோ இளமை ரிலீஸ்க்கு முன்னாடி அவங்க அப்பா கஸ்தூராஜா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அதுக்கு நானும் போயிருந்தேன். அப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, சார் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகனா நல்ல மக்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சுன்னா நாங்க தொடர்ந்து இங்க இருக்க முடியும். ரிலீஸ் ஆகல, சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம்னா
நாங்க ஊரை பார்த்து போக வேண்டியதுதான். அவ்வளவு கடன், அவ்வளவு பிரச்சனைகளோடு நாங்க மாட்டி இருக்கிறோம், மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த படம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவான செலவு தான் எடுக்கப்பட்ட படம். அதுக்கு பெரிய முதலுதவியோ பெரிய ஆட்களோ முதலீடுகளோ கிடையாது. ஆனால் அந்த படம் அவர் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வசூலை வாரி குவித்தது. அவர் தொடர்ச்சியான உங்களுக்கு வாழ்க்கையினுடைய அந்த வளர்ச்சியை நீங்க பார்த்திருக்கலாம். தனுஷ் ஆரம்பத்தில் இருந்த நிலைக்கு எல்லா இலக்கணத்தையும் உடைச்சிருக்காரு. நீங்க ஹீரோனா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு அழகியல் இருக்கணும், இப்படி ஒரு தோற்றம் இருக்கணும், சிவப்பா தான் இருக்கணும், அது இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும், இப்படின்னு நிறைய இலக்கணங்கள் இருந்ததுல, அந்த இலக்கணங்களை உடைத்தவர் தனுஷ். அது ரஜினியை உடைச்சிட்டார்ல. இல்ல தனுஷ், நீங்க ரஜினியை உடைச்ச காலகட்டம் வேற சார். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஜென்சி கூட்டத்தோடு மிக்ஸ் ஆகி இருக்கிற விஷயங்கள் வரும்போது நீங்க அதுவும் அவருடைய குடும்பத்திலிருந்து வந்தது தானே. இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உடைத்த காலகட்டத்துக்கு அப்புறமா வந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆள் ஹீரோவுக்கு தகுதியே கிடையாது அப்படித்தானே பேசுறாங்க. இவருக்கு வந்து ஒல்லி பிச்சான் நடிகர் தான் சொல்லுவாங்க. அவருக்கு அது ஒரு அடைமொழி அழகாக வச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் மடை மாத்தி வெறும் நடிப்புல மட்டும் இல்லாம அது வந்து உங்களுக்கு இயக்கத்திலும் வந்து தயாரிப்பிலும் வந்து ஏராளமான பல விஷயங்களே அவருக்கு பிடிச்ச மாதிரி பல விஷயங்களை பண்ணார் இல்லைங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நாம மட்டும் பேசல, எல்லாரும் பேசுறாங்க. விஜயனுடைய வெற்றிக்கு பிறகு சினிமாவில் நிறைய பேர் கவனிக்கிற ஒரு நடிகர் யார் அப்படின்னு சொன்னா அது தனுஷ் மட்டும்தான். ஏன்னா விஜய்க்கு ஆப்பரண்டா சினிமாவில் வந்து அஜித் அவர்கள் தான் சொல்லிட்டே இருப்பாங்க, இவருக்கு அவர் தான் போட்டி நடிகர் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அரசியல்னு வரும்போது அரசியல் இவருக்கு யாருமே இல்ல போட்டியாக அப்படின்னு ஒரு பிராபகண்டா போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலே விஜயனுடைய ஆஸ்தான ஜோசியர் ஒருத்தர் இருக்கார், ரதன் பண்டிட். இது வந்து கற்பனை கதையில அவரே சொல்லியிருக்காருங்க. அவர் என்ன சொன்னார்னா, விஜய்க்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு பலத்த ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னா அது நிச்சயமா தனுஷ் தான். எதிர்காலத்தில் அவருக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு, அரசியலுக்குள் வருவார், வந்தார்னா அந்த எதிர்ப்புகள் அந்த மாதிரியான ஆதரவுகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஜோசியத்தை நம்புறது இல்லை, அது வேற விஷயம். ஏன்னா அப்படி அவர் சொல்றதெல்லாம் அப்படியே 100% நடந்திருந்தால் அவருக்கு பதவி கொடுத்த சில மணி நேரங்களா பிடிங்கிருவாங்கன்னு அவர் யோசிச்சிருப்பார்ல அந்த ஜோசியர். ஸோ அதனால நான் அதை நம்புறது இல்லை. அவர் சொன்ன விஷயங்களுக்குள்ள இப்போ விவாத பொருளா மாறி இருக்கு. அதுக்காக அந்த விஷயத்தை நான் குறிப்பிடுறேன். மற்றபடி தனுஷனுடைய அரசியல் பிரவேசமா இருக்கட்டும், அவர் நோக்கமா இருக்கட்டும், அவருடைய எண்ணங்களா இருக்கட்டும், செயல்பாடுகளா இருக்கட்டும் சரியாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக எல்லாரையும் ஆதரிப்பது போல அவரையும் ஆதரிப்பார்கள். சரி, இப்போ என்னன்னா நீங்கள் குறிப்பிட்டீங்க அவருடைய படம் வந்து நடிப்பாகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் ஆகட்டும் நல்லா பண்ணியிருக்காரு. கலையை பொறுத்த வரைக்கும் அது ஓகே, தனுஷ் சிறந்த நடிகர் தான், அதில் ஒன்றும் யாருக்கும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்கு அது ஒன்று மட்டும் போதுமா? அதான் வந்து ஸ்டாண்டர்ட் தகுதி. அதாவது ஆக்சுவலா இப்போ எனக்கு கேள்வி முடிச்சிட்டீங்களா? முடிச்சு. ஓகே, ஆக்சுவலா இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு நீங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் நிறைய விரும்புறாங்க. இன்னைக்கு வந்து இப்போ இதே கேள்வி நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்கறேன். என்னட்ட கேட்டீங்க, நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி போட்டுறேன். இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் எந்த அடிப்படையில் அவர் முதலமைச்சர் ஆனார்? அவருக்கு வேற என்ன பின்புலம் இருக்கு? அவர் என்ன பெரிய சமூக சேவகரா, இல்லை நான் தேசத்துக்காக போராடினவரா, இல்லை வேற ஏதாவது விஷயத்துக்காக மக்களை திரட்டி மக்களுக்கான போராட்டம் முன்னெடுத்தவரா? வெறும் நடிகர் தானே. நான் குறைச்சி மதிப்பிடல. நீங்க கேட்ட கேள்வியினுடைய சாராம்சம் அவருக்கும் பொருந்தும் இல்லையா? அவரே அந்த மக்கள் உட்கார வச்சிருக்காங்கல்ல, அந்த அடிப்படையில் ஏன் தனுஷ் வரக்கூடாது? அவருக்கு தகுதி பத்தாதா? இன்னொரு விஷயம் நான் திரும்பியும் உறுதியா சொல்றேன், சொந்த பணத்திலிருந்து செலவு பண்ணுகிறவர் தனுஷ். அந்த தகுதி போதும் சார். நீங்க மக்களுக்கு வந்து அதிகாரத்தில் உட்கார வச்ச பிறகு இதெல்லாம் செய்வாரா அப்படின்னு நம்பி போய் ஏமாந்து போற மக்களுக்கு மத்தியில செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் வந்தாருன்னா செய்வாருன்னு நம்புவாங்க, அவ்வளவுதான். இப்ப எனக்கு நான் தனுஷ் ரசிகர் மன்ற அதுல இருக்கேன், நான் கிடையாது. நான் ஒரு பத்திரிகையாளராக அவரை முதல்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆரம்ப கால முதல் படத்துல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். திருமண நேரத்திலேயே நான் ஒரு நாளிதழில் வேலை செய்யும் போது அவருடைய திருமணம் அறிவிப்பு இவர் தான் அறிவிக்கிறார். இத்தனைக்கும் சூப்பர் ஸ்டாருடைய மகளை தான் கல்யாணம் பண்றாரு. நீங்க ஜென்ரலா சூப்பர் ஸ்டார் கூட விட்டுருங்க சார், எல்லாரையும் விட்டுருங்க. குடும்பத்துல, நம்முடைய குடும்பத்துல ஒரு பிரபலமா இருக்கிற ஒருத்தருடைய குடும்பத்துல ஒரு திருமணம்னா அதை யார் சார் அறிவிப்பாங்க? அதை அறிவிக்கிறது அந்த குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கிறது தான் அறிவிக்கணும். பட் இந்த திருமணத்தை இவர் அறிவிச்சார் தனுஷ். நானும் ரஜினிகாந்துடைய மகளும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு அறிவிக்கிறார். ஒரு நுங்கம்பாக்கில் ஒரு தியேட்டர்ல தான் அந்த பிரஸ் மீட் நடந்துச்சு. அப்ப நாங்க நிறைய கேள்வி கேட்ட நிருபர்கள்ல ஒரு 2-3 பேர் தான் ரொம்ப அவர்கிட்ட கேள்விகள் கேட்டா, அதுல நானும் ஒரு ஆள். நான் அந்த பத்திரிகையிலேயே நான் என்ன செய்தி வெளியிட்டேன்னா, அடுத்த நாள் அது 8 காலம் பெரிய பேனர் செய்தி, சூப்பர் ஸ்டாருக்கு சுல்லான் மாப்பிள்ளையான்னு கொஸ்டின் போட்டிருந்தோம். ஆக்சுவலா அது வந்து அவரை குறைச்சி மதிப்பிட்டு அவரை தவறா சொல்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் சுல்லான்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். அதுவே பெரிய விமர்சனமா மாறிச்சு. ஆனா அதெல்லாம் சூழ்நிலையெல்லாம் மாத்திட்டார் இல்லையா அவரு?
அதன் பிற்பாடு அவருடைய மாற்றங்கள் சொல்றானா இல்லையே, இன்னைக்கு எங்கேயோ போயிட்டார் இல்லையா. அதெல்லாம் தான் மாற்றங்கள் வரும். நீங்க இது மட்டுமே அளவுகோல் கிடையாது. இப்ப நீங்க அரசியல் அனுபவம் இருக்கணும், பெரிய பின்புலத்துல வரணும், இல்ல இன்னாருடைய மகனா இருக்கணும், இன்னாருடைய பேரனா இருக்கணும், இந்த அரசியல் பாதையில வந்தாதான் அரசியலுக்குள்ள வரணும், அதெல்லாம் கிடையாது சார். அந்த கிரைட்டீரியெல்லாம் எப்போதோ உடைக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மக்களால் அறியப்பட்ட யார் வந்தாலும் மக்கள் ஏத்துப்பாங்க. நீங்க அந்த வகையில பார்க்க போனீங்கன்னா நிறைய பேரை நம்ம உதாரணமா சொல்ல முடியும். அதெல்லாம் இவரும் ஒருத்தராக இருக்கார், அவ்வளவுதான். ஆனா இன்னும் அறிவிப்பு வரல அவர்கிட்ட. அதான் நான் கேள்வியா கேட்டேன், அது மட்டுமே தகுதியான்னு. எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார், சிவாஜி அவர்கள் வர்றாங்க, சரத்குமார் வருகிறார், டிஆர் வருகிறார், பாக்யராஜ் வருகிறார், விஜயகாந்த் அவர்களும் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்த இடம் வரைக்கும் நகர்ந்தாங்க. ஒருவேளை அவருடைய உடல்நிலை நன்றாக இருந்திருந்தால் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு அவர் முதலமைச்சராக இருந்திருப்பார். நீங்க சொல்லலனாலும் நான் அவரோட ஒரு 10 வருஷம் பழகியிருக்கேன். ஒரு நேர்மையான மனிதர், திறமையானவர், அன்பு காட்டக்கூடியவர், கேப்டன் அடைமொழிக்கு தகுதியானவர். அவருடைய உடல்நிலையும் இயற்கையும் நமக்கிட்ட இருந்து அவரை சீக்கிரமா பிரிச்சு தவிர அவர் நிச்சயமாக நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் அவர் தான் முதலமைச்சர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்னன்னா இது மட்டுமே தகுதியான வேற என்ன தகுதியை நாம வந்து கிரைட்டீரியா வைக்கிறோம்? இல்ல, நான் அதை தான் கேட்க வர்றேன். விஜய்க்கும் அந்த தகுதி தான் அப்படின்னா அதே தகுதியோட வந்த பலர் அந்த நாற்காலியை தொட முடியல. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் இருந்திருக்கு தானே? அதே தான் சார். இப்ப நீங்க அது வந்து அப்படி தனுஷுக்கும் அது பொருந்தும் அப்படின்னு நம்ம எப்படி வைக்க முடியாது? இல்ல, அது நீங்க கேட்ட சொன்ன எல்லா திரையுலக பிரபலங்களும் பிரபலமானவர்கள் தான். நல்ல நல்ல படங்களை கொடுத்துருக்காங்க, மக்கள் மத்தியில பெரிய லெவல்ல அவங்க பேசு பொருளா மாறி இருந்திருக்காங்க. ஆனால் காலம் என்பதுதான் தீர்மானிக்கும். இந்த சூழ்நிலை இன்னைக்கு இப்ப 2000க்கு பிறகு இந்த ஜென்சி கல்ச்சர்னு ஒரு விஷயம் வந்த பிறகு இவர்கள் தான் பெரும்பாலும் வாக்குகளை செலுத்துவர்களா மாறுறாங்க. இவங்களுக்கு கண்மூடித்தனமாக தான் சார் இருக்கும். குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி தான். இவங்களுக்கு வந்து அது என்ன வரலாறு, இது என்ன வரலாறு, பிந்தைய வரலாறு, முந்தைய வரலாறு தான் தெரியாது. இன்னைக்கு அவங்களுடைய நோக்கம் இதை நீங்க இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற ஆட்சியில் அமர்ந்திருக்கிற தாவேகா கட்சியினுடைய நிலைப்பாட்டில இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 108 இடங்களை அவங்க பிடித்தார்கள். அதுல ஒரு சிலரை தவிர 100க்கும் மேற்பட்டவர்களை அந்த தொகுதி மக்களுக்கு தெரியாது. 100% என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். இப்ப நான் இருக்கிற தொகுதியிலேயே எங்க தொகுதியில ஒரு பெண் வேட்பாளர் தான் வெற்றி பெற்றாங்க. எம்எல்ஏ இப்ப பெண் வேட்பாளர், பெண் அவங்க தான் இருக்காங்க. ஆனா பெரும்பாலானுக்கு பெண் தான் எம்எல்ஏ நமக்குன்னே தெரியாது. என்ன ரீசன்னா அவர்கள் பார்த்தது, வாக்களித்தது விஜய் முகத்தை பார்த்து, விஜய் சின்னத்தை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. அதேதான். அப்ப இங்க முந்தைய நீங்க சொன்ன லிஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய அந்த பிரபலங்கள்ன்ற சூழ்நிலையை தாண்டி இவங்கிட்ட எக்ஸ்ட்ராவா விஜய் கிட்ட என்ன கிரைட்டீரியா இருந்துச்சோ, என்ன ஒரு பெரிய ஒரு கவர்ச்சி ஈர்ப்பு என்ன இருந்துச்சோ அது தனுஷ்கிட்டையும் இருக்கு. இன்னைக்கு அவருக்கு கூடிய அதே கூட்டம் தான் வருது. ஏன் கூடுது, எதுக்காக கூடுதெல்லாம் தெரியாது சார். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தனுஷ் மட்டும்தான். இன்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு, தாவேகா ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு தாவேகால விஜய் மீது அபிமானத்தோடு இருக்கிற பெரும்பாலானோருக்கு சின்ன வருத்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படியே மடை மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு பின்னாடி இவருக்கு காம்படிட்டரா யார் இருக்கா, அரசியல் ரீதியா இவங்களுக்கு வருவாங்களா, அவங்க வருவாங்களான்றதை தாண்டி ஏன் புதிய முகம் வரலாமா, சரி இவர் வந்தா என்ன பிரச்சனை, வரட்டுமே அப்படின்னு நினைக்கிறவர்களும் இந்த பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு நான் சொல்லல, ஆனால் இன்றைக்கு போக்கு அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் ஏன் நான் முதல்ல பேசும்போதே சொன்ன ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம்னு சொன்ன இல்லைங்களா, நீங்க ஆன்மீக அரசியல் குறித்து பேசுகிற எல்லாருக்கும் பெரும்பாலானோர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்முடைய நாடே வந்து ஆன்மீகத்தில் திளைத்திருக்கிற நாடு, அதுல எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது. பத்தி பேசுவோம். எனக்கு அதை பத்தி ஒரு கேள்வி இருக்கு, நான் வரேன், திரும்ப உங்ககிட்ட வரேன். தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக திரைப்பட இயக்குனர் திரு பிரவீன் காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ தனுஷ் வந்து அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் அடிபடுது. முதற்கட்டமாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ் ஜனம் சேனல்ல இதுவரைக்கும் தமிழ் மக்களை பணம் கொடுத்து ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருந்த இடத்திலிருந்து மாற்றி வேற ஒரு அரசியலை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் திரு விஜய். அந்த திரு விஜயை, பணம் இல்லாத அரசியலை அறிமுகப்படுத்திய திரு விஜயை தமிழ் ஜனம் மூலமாக வணங்கி வாழ்த்தி என்னுடைய இதை நான் ஆரம்பிக்கிறேன். என்னன்னா சார், புதுப்பேட்டை படத்துல வந்தவர் அவரு வந்து வேட்டையை புதுசா நம்மளும் வேட்டையை ஆரம்பிக்கலான்னு புதுப்பேட்டை நாயகன் ஒரு கணக்கு போடுறாரு. ஆடுகளம் இன்னைக்கு களம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு, இறங்கி நம்மளும் ஆடுகளத்துல நம்மளும் இறங்கி ஆடலாமேன்னு அவர் ஆசைப்படுறாரு. தப்பு இல்லை, யாரு வேணா ஆசைப்படலாம். பட் ஆனா ஒரு உண்மை என்னன்னா சார், விஜய் என்பவர் 30 வருஷமா
கிட்டத்தட்ட ரஜினி சாருடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்ண ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. ரஜினி வரல, அரசியலுக்கு விஜய் வந்தா இது கரெக்டுப்பான மக்களே எடுத்த முடிவு இருக்கு பாத்தீங்களா? அந்த முடிவை எதிர்காலத்தில் ஒரு சினிமா நடிகர்களுக்கு நான் ஓப்பனா இப்பவே நான் டிக்ளேர் பண்றேன். தமிழ் சினிமாவில் இருந்து கடைசியாக அரசியலை பிடித்த கடைசி நடிகர் திரு விஜய். இதுக்கப்புறம் யாரும் அரசியலில் ஆட்சியை பிடிக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ சீட்டு எடுக்கலாம், மேபி ஒரு இன்னைக்கு ஒரு தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்க மாதிரியோ இல்ல ஒரு சீமான் இருக்கிற மாதிரியோ ஒரு சின்ன அதிர்வலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கலாமே தவிர ஒரு ஆட்சி அமைக்க ஒரு திரு விஜய்க்கு கிடைச்ச வாய்ப்பு எதிர்காலத்தில் தமிழக மக்கள் யாருக்கும் வாரி வழங்க மாட்டார்கள். இனி 2 பேர் தான் சார் ஆப்ஷன். இது எப்படின்னா சார், ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமா ஒரு படம் ஓடிச்சுன்னு வச்சுங்களேன், அதே மாதிரி படம் ஒரு 100 படம் வரும். அது மாதிரிதான் விஜய் சார் வந்து ஜெயிச்சாரு, அப்ப அரசியல் ஈஸி போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முதல் அடியாக தனுஷ் அவர்கள் முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு அடி எடுத்து வைத்து ஒதுங்கி நிற்கிறார் விஷாலு. அப்புறம் சூர்யா அறக்கட்டளை மூலமாக நான் ஏன் வரக்கூடாதுன்ற எண்ணத்துல அவர் இருக்காரு. இந்த மாதிரியாக லாரன்ஸ் பல பேர் இருக்காங்க. ஆனா எதிர்கால அரசியலை தீர்மானிக்கிற இடத்துல அண்ணாமலை வருவார். திரு அண்ணாமலை தான் எதிர்காலத்தில் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தில் தலைவராக விஸ்வரூபம் எடுப்பார் என்பது என்னுடைய பார்வை. ஏன்னா மக்கள் விஜயை தேர்ந்தெடுத்தாலும் மாற்றத்துக்காக தான் விஜய்க்கு போட்டிருக்காங்க. விஜய் சார் என்ன பண்ண போறாரு, அவருடைய ஆளுமை எப்படி இருக்கலாம் தெரியாது. டிஎம்கே வேணாயா, ஏடிஎம்கே வேணாயா, 2 பேரும் வீட்டுக்கு அனுப்பியா, வீட்டுக்கு அனுப்புனா விஜயை கூப்பிடியான்னு அப்படியாகத்தான் திரு விஜய் அவர்களை அழைத்திருக்கிறார்களே தவிர விஜய்க்கு வந்து ஒரு மணி நேரம் மக்களுக்காக பேசுவாரு, விஜய் வந்து அதை பண்ணுவாரு, அதெல்லாம் யாருக்குமே கிடையாது. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கவர்ச்சி. அது மட்டும் இல்லாம 30 வருஷமா நான் பார்த்து பழகி என் குடும்பத்துல ஒருத்தரா ஒவ்வொரு சகோதரியும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைங்க நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் அவருடைய பலம் சார். இதுல விஜய் சாருடைய பலம்ன்றதை விட இந்த அரசியல் முடிவுகள் எதை காட்டுகிறது என்றால் திமுகவும் அதிமுகவும் ரொம்ப பலகீனமா இருந்தாங்க. அந்த பலகீனத்தை தன்னுடைய பலமாக மாற்றிக்கொண்டு வந்து விட்டார். அதனால் திரு விஜய் வந்தாரே தவிர எதிர்காலத்துல தனுஷ் வந்துட்டாரு அவரும் உள்ள நுழைவார்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா எதிர்காலத்தில் திரு விஜய் பலமாக இருப்பார், அதே மாதிரி திரு அண்ணாமலை பலமாக இருப்பார். இந்த 2 சக்திகளை மீறி ஒருவேளை சினிமால இருந்து ஒருத்தர் வராருப்பா, வந்தா ஒரு சின்ன அதிர்வு ஏற்படும்பான்னு நம்ம நினைச்சோம்னா அது யாருக்கு இருக்குன்னா தல அஜித் ஒரு வேலை தான். ஏன்னா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை சினிமாவில் இருந்து ஒருத்தர் வராரு, மக்கள் கவனிக்கிறாங்கன்னா அது அஜித் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு கவனிப்பு உண்டு. மிச்சம் யாருமே அரசியலில், ஏன்னா நமக்கு நிறைய ரெக்கார்டு இருக்கு. என்ன ரெக்கார்டு இருக்கு? சிவாஜி சார் ஒரு ரெக்கார்டு இருக்காரு, அந்த காலத்துல SS ராஜேந்திரன் அவர்கள் ரெக்கார்டு இருக்காரு, பாக்கியராஜ் சார் இருக்காரு, டி ராஜேந்தர் இருக்காரு, ராமராஜன் இருக்காரு, எவ்வளோ ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்டுகளை மீறி நீங்க புது ரெக்கார்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் ஒரு தெளிவான நிலைக்கு வந்துட்டாங்க. என்ன நிலைக்கு வந்துட்டாங்க? காசு வாங்கிக்கிட்டு கூட நான் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனி இந்த தமிழ் மக்களை நம்ம சினிமா கவர்ச்சியை வைத்து ஒரு அதிர்வை ஏற்படுத்த முடியும்னா அது முடியாது. அந்த அதிர்வை திரு விஜய் செய்து விட்டார். ஒரு கேட்டை ஓபன் பண்ணிட்டாரு. இந்த கேட்டுக்குள்ள அடுத்ததாக திரு அண்ணாமலை அவர்கள் வருவார். அதுல அவருக்கு ஒரு சின்ன மைனஸ் என்னவா இவங்க போக்கஸ் பண்ணுவாங்கன்னா அவர் பிஜேபி அரசியல கொண்டு வந்து முன்னேற நிறுத்துவாரு, RSS அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட. விஜய் அவர்கள் வரும்போது எம்ஜிஆருக்கு பிறகு யாருக்கும் அந்த சேர் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அந்த மாற்றத்தை செய்து காட்டினார். அப்படி இருக்கும்போது இல்லை விஜய்க்கு பின்னாடி யாருக்குமே அந்த சேர் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பார்வையை நீங்கள் எப்படி முன்வைக்கிறீங்க? ஏன் அவருக்கு கிடைச்ச சேர் வந்து இவருக்கு வராதா? அங்கே மாற்றம் நடக்காதுன்னு சொன்ன இடத்துல இப்போது நடந்திருக்கக்கூடிய சேஞ்ச் தனுஷுக்கு பொருந்தாதா? நல்ல கேள்வி. நான் அதுக்கு காரணத்தை சொல்றேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து 77 வராங்க. 87 அவர் போனதுக்கு அப்புறம் ஜெயலலிதா வராங்க. ஜெயலலிதா கலைஞர் அப்படின்னு 2 ஸ்ட்ராங்கான 2 பர்சனாலிட்டி இருந்ததை பார்த்து பயந்துதான் ரஜினிகாந்த் சாரு வரல. ரஜினிகாந்த் சாருக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தும் ஏன் அவர் பயந்துகிட்டே இருந்தாரு? அப்புறம் 2016, 17, 18 காலங்கள்ல ஜெயலலிதா மேடம் இதுவா வராங்க, கலைஞர் இதுவான உடனே ஒரு தைரியம் வருது. ரஜினி சாருக்கு ஒரு தைரியம் வருது, கமல் சாருக்கு ஒரு தைரியம் வருது. அந்த மாதிரி ஆளுமைகள் இருக்கும்போது நீங்க நுழைய முடியாது. எப்படி ஒரு 2 ஆளுமைகள் இந்த தமிழ்நாட்டில் மிக ஸ்ட்ராங்காக, அது நல்லதோ கெட்டதோ,
ஜெயலலிதா மேடம் ஒரு சில குற்றச்சாட்டுகள் உண்டு, கலைஞர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனாலும் அவர்கள் இருவரும் பெரிய அரசியல் ஆளுமையாக இருந்தார்கள். அவங்களை மீறி நம்ம என்னப்பா செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி, பயம் எல்லாருக்கும் இருந்தது. அது மாதிரியாக எதிர்காலத்தில் திரு விஜய் அந்த இடத்தை பிடிச்சிருவாரு. ஏன்னா சார் 108 இடம் யாருமே பண்ணாத ஒரு சாதனை சார். அதுக்கான தகுதி அவர் வளர்த்துக்கணுன்றத இப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர் அதிர்ஷ்டக்காரனா உள்ள நுழைஞ்சிட்டாரு. அரசியல்ல, உலக அரசியல்லையே யாருமே வந்த சில மாதங்களில், சில வருடங்களில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி அவர் எதுவுமே போஸ்ட்லயே இல்ல, ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. அப்ப என்னன்னா அவருக்கு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் விழுந்துருச்சு திரு விஜய்க்கு. அதை அவர் எப்படி காப்பாத்திக்க போறாருன்றது ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணாமலைங்கிறது பொதுமக்களுக்கு எப்படி இருக்குன்னா, அண்ணாமலைக்கு ஒரு போலீஸ் ஆபீசர், மக்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு வேணும் சார், சட்டம் நல்லா இருக்கணும் சார். அப்போ அடிப்படையில ஒரு போலீஸ்காரன் வந்தானா நமக்கு சேஃபா இருக்கணும், அடிப்படையிலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு இறங்கி போய் வேலை செய்யறாரு. அப்போ அரசியல் தெரிந்த ஒரு நபரும் மக்களை கவர்ந்த ஒரு நபரும் ஸ்ட்ராங்கா நின்றுவாங்க. அந்த 2 பேரை மீறி இன்னொரு சினிமா கவர்ச்சி வர்றதுக்கு இன்னொரு 20-30 வருஷம் ஆகலாம். தெரியல எனக்கு. அது வரைக்கும் தனுஷ் தாங்குவாரான்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, இப்ப தனுஷ் வர வேண்டிய அவசியமே இல்லை சார். தனுஷ் வர வேண்டிய அவசியம் என்ன? இங்க என்ன யாருமே இல்லையா? யோசிச்சு பாருங்க. சீமான் கதற பேசிட்டு இருக்காரு. அரசியல்ல கிட்டத்தட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை மீறி தனுஷ் பேசிட்டு வரா? தெரியுமா அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல்? விஜய் ஜெயிச்சுட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கும் ஏன் கிடைக்காதுன்ற நம்பிக்கைக்கும் மக்களுக்கு நான் செய்யணும்னு இறங்கி செய்யற அண்ணாமலைக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப மக்கள் யாரை பார்ப்பார்கள், யாரை தேர்ந்தெடுப்பார்கள் என்றால், கவர்ச்சியில் கவனத்தில் திரு விஜய் இருப்பார். அரசியலில் அடிச்சுவடிலிருந்து ஆணித்தரமா இறங்கி வேலை செய்யற அந்த எதிர்கால இளைஞர்களுக்கு நம்பிக்கையா அண்ணாமலை இருக்கிறாரு. இது இல்லாம நீங்க பல பேர் இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் என்ன இருந்தாலும் அவங்க மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவங்க ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. ஒரு 20%, 22% டிஎம்கேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அப்ப அவர் நிக்கிறாரு 3வது இடத்துல, அவர் நிக்கிறாரு 4வது இடத்துல சீமான் இருப்பாரு, திருமாவளவன் 5, 6 எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாரு அவரு. இவரையெல்லாம் மீறி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தா, நீங்க ஒரு டி ராஜேந்தர் தான், நீங்க ஒரு ராமராஜன் தான். அதுக்கு நீங்க தயார்னா ராஜ்யத்துக்குள்ள நீங்க நுழையணும்னா நீங்க ராமராஜனா தான் இனிமே வர முடியுமே தவிர, நான் விஜய் சார் மாதிரி வந்துருவேன், நான் தான் அடுத்த ஆப்ஷன்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் இல்லை. நான் சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன், இனி தமிழ்நாட்டில் அடுத்த ஆப்ஷன் சினிமாவில இருந்து கிடையாது சார். ஏன்னா பசங்களும் தெளிவாயிட்டானுங்க சார். எல்லாருமே கொஞ்சம் ஜென்சி பசங்க முன்ன பின்ன இருந்தாலும் எல்லாம் தெளிவா இருக்காங்க. அரசியல் தெரியுமா உனக்கு? சும்மா சினிமா கிளாமர்ல வரனா அது 30 வருஷம் அனுபவம். விஜய் யாரும் இல்ல, எதிர்பார்ப்பு இருந்தது, நுழைஞ்சாரு, அடிச்சிட்டாரு. இது மாதிரி திருப்பி இன்னொரு ஜாக்பாட் யாருக்கும் கிடைக்குமானா சத்தியமா கிடைக்காது. இதுதான் நிஜம். ஓகே. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். கோடங்கி சார், அவர் அஜித் வந்தா வேணா ஏதாவது நடக்கலாம், மற்றபடி வேற யாருக்கும் அந்த சேர் கிடைக்காது அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்றாரு. சார், எங்க அண்ணன் பிரவீன் காந்தி அவர் இல்லை இருந்திருந்தாருன்னா இன்னும் நான் விவாதம் நிறைய பேசியிருப்பேன். அவர் திடீர்னு பேச்சை மாத்திக்கிறவர். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, தனி விமர்சனம் சொல்ல வரல. அவர் சொல்றாருல இனிமே யாருக்கும் வாய்ப்பு இல்ல. அந்த அடிப்படையில் அவர் சொல்ல வந்தது என்னன்னா, விஜய்க்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நடிப்பு மட்டும் தானே, வேற என்ன? அவர் என்ன பண்ணாரு? எதுவும் பண்ணல. தனுஷ்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ரஜினிகாந்த் மருமகன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸே போதும் சார். இன்னைக்கு ரஜினிகாந்தினுடைய அரசியல் பிரவேசம் வரலனா கூட அந்த ரசிகர்கள் இன்னைக்கு அவருடைய ஆளுமைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரிவே இல்ல. ஆன்மீக அரசியல்ல இவர் எடுத்துக்குவாரா? நிச்சயமாக நீங்க அவருடைய ஆன்மீக அரசியல் எடுக்கிறான்றது தாண்டி ஆன்மீக அரசியல்னு சொல்லாமல் அவர் சொன்னாரு. இவர் சொல்லாமே நிறைய இடங்கள்ல அதை பிரதிபலித்துட்டே இருக்கார். சோ அது எல்லாமே அவருக்கு தான் மாறும். இப்ப நீங்க இன்னைக்கு எந்த அடிப்படையில நம்ம தேர்தலை இனிமே சந்திக்க போறோம் அப்படின்னா, தேர்தலே மாறி போச்சு சார். தேர்தலுடைய அந்த நிலைப்பாடுகளே மாறிடுச்சு. மக்களுடைய எண்ண ஓட்டங்களும் காசு வாங்கிட்டா கூட மாற்றம்ன்றதுக்காக மாத்தி போட்டாங்கன்னு எங்க அண்ணன் சொன்னார் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாற்றம்னு போட்ட அவ்வளவு பேரும் நீங்க ஏமாற்றமாய் நிக்கிறாங்க. அதனால யார் வேண்டுமானாலும் அந்த இடத்துக்கு வரலான்ற இடத்துக்கு வரும்போது அஜித் வரமாட்டேன்னு இப்ப இல்ல, ஆரம்ப காலத்திலே சொல்லிட்டாரு. அம்மையார் ஜெயலலிதா காலத்திலேயே நீங்க இளைஞரணிக்கு வந்துருங்கன்னு அழைப்பு விடுத்து திருமணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுத்தவங்க ஜெயலலிதா. இல்ல அது பேசப்பட்டது.
இல்ல அதாவது என்னன்னா என்ன பேசுறாங்க அன்றைக்கு இது ஒரு பெரிய பேசு பொருளா மாறிச்சு. ஆமா. நமக்கு உறுதியான தகவல் கிடையாது சார். ஆனால் அஜித்தோட நான் வந்து நல்லா பழகி இருக்கிறேன். அஜித் தொடர்புடைய நிறைய நண்பர்களோட பழகிட்டு இருக்கிறதுனால அரசியல் என்பது அவருக்கு துளியளவும் விருப்பம் இல்லை. ஓபனா சொல்லிட்டாரு. அவர் தனக்குன்னு தனி ஒரு பாதை வச்சிருக்காரு, போயிட்டு இருக்காரு. அவரை தேவையில்லாம திருப்பி கூப்பிட்டு பேசுறது விவாதத்துக்கு யூஸ் ஆகுமே தவிர அவருடைய எண்ண ஓட்டம் அது இல்ல. இப்ப தனுஷோட அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்லவே இல்லை. இப்ப நாம தான் பேசுறோமே தவிர அவர் எங்கும் அது சொல்லல. அவருடைய செயல்பாடுகள் ஒருவேளை இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அந்த சந்தேகத்தை நாம வந்து நமக்கு சாதகமா பயன்படுத்தி என்ன சொல்றோம், ஏன் வந்தா என்ன தப்புன்னு கேட்கிறோம், அவ்வளவுதான். இன்னொன்னு, இந்த போட்டி களத்துக்குள்ள களம்ல யார் நிக்கிறாங்கன்றதை தாண்டி தேர்தலுக்கு முன்பாக யார் மக்களால் பிடிக்கப்படுகிற மனிதரா பாக்குறாங்கன்றதுதான். இப்ப விஜய்க்கு எது பிரதானமாக பார்க்கப்படுச்சுன்னா, அவர் ஒரு நடிகர், கவர்ச்சி நடிகராக, கவர்ச்சி பண்ணினா கதாநாயகனாக எல்லா வீட்டுக்குள்ளேயும் நான் போயிட்டேன்னு சொன்னார்ல, அது உண்மை. எல்லா வீட்டுக்குள்ளேயும் அவர் இருந்தாரு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள இருந்த அதே இளைஞர்கள் இன்னைக்கு அதே நிலையில் இருக்காங்களான்றது தெரியல. சமூக ஊடகங்களை பார்க்கும்போது நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு பேசுகிறவர் தான் அதிகமாயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தனுஷனுடைய செயல்பாடுகள் இனி வரும் காலங்களில் அவர் என்ன பண்ண போறாரு, எப்படி எல்லாம் இது முன்னெடுக்க போறாரு. ஏன்னா அவர் கோயம்புத்தூரை மையப்படுத்தி இன்னொன்னு சொன்னாரு, அண்ணாமலைக்கு தான் அந்த ஸ்ட்ரெயிட் ஆப்போசிஷன் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை. அவர் ஏன் சொன்னாரு நான் ஓப்பனா சொல்லிடுவேன், அது இப்ப இங்க சொல்ல வேணாமேன்றதுனால அதை தவிர்க்கிறேன். அவர் ஏதான் சொல்றேன்ல சார், அவர் எங்க பேசுறாரோ அதுக்கு சாதகமான 2 வார்த்தையை சேர்த்துப்பாரு சார், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், அண்ணாமலை மீது நமக்கு மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை. அவர் இன்றைக்கு அவர் பேசுறாருல ஒரு மாற்றம்னு சொல்லி, அந்த மாற்றம் என்பதை அவர் என்னைக்கோ பண்ணியிருந்திருக்கணும். அவர் பேசிய பல பேச்சுக்களை அவரே இன்னைக்கு மாத்திட்டார். அவர் ஒரு சார்பான ஒரு தலைவராக பார்க்கப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு நிறைய விஷயங்களை அவர் வந்து நிறைய உண்மைகளை மாத்தி பேசி அதுக்கப்புறம் அதனுடைய பிரதிபலன்களை பார்த்துட்டு என்ன சொல்றேன், நம்ம அவருடைய செயல்பாடுகள் ஒரு பக்கம் இருக்கு, அதுதான் சொல்ல. அதனால அவரால் மாற்றம் என்கிற ஒரு விஷயத்துக்குள்ள பிரவீன் காந்தி சொன்னதுல ஒண்ணு உண்மை சார். அவர் வந்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு, லட்சக்கணக்கில் ஆட்கள் சேர்றாங்க. அப்ப அவருக்கான ஒரு ஃபேன் பேஸே, மன்னிக்கணும் ஃபேன் பேஸ் இல்ல, ஆதரவு நிலைப்பாடு இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட முடியும். நான் சொல்லவே இல்லையே, நான் முடிக்கவே இல்லையே. நான் என்ன சொல்ல வரேன், அண்ணாமலை தலைவராக நான் ஏத்துக்கலன்னு சொல்லவே இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டியாக அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அந்த வேகம், போன வேகம் இருக்குல்ல, ஜெட் வேகத்துல புறப்பட்டுச்சு இல்லையா நீங்க சொல்ற அந்த இளைஞர் படை, அப்புறம் ஏன் சார் நின்றுச்சு? அவர் என்ன சொன்னாரு, எனக்கு இத்தனை உறுப்பினர் உள்ள வந்தாதான் நான் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன். இனி வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அவர். ஏன்னா அவர் சொன்ன இலக்கு இன்னும் போகல, போயிட்டு இருக்கு. அந்த வேகம் போன பிறகு ஸ்லோ டவுன் ஆகி நின்றுச்சு அப்படியே. இப்ப அது என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம், அவர் வரக்கூடாதுன்னு அர்த்தமே கிடையாது, தாராளமா வரலாம். இந்த பேஸ் வந்தாதான் நான் வருவேன்னு சொல்றது மக்களை மடைமாத்துற விஷயம். நேரடியா வந்துருங்க, நீங்க ஏற்கனவே அரசியல் தானே இருக்கீங்க சார், நீங்க அரசியல் தான் உங்களுடைய வேலையை சார். இவ்வளவு காலம் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தவர், நான் ஒரு இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பார்வை என்னவா இருக்கும்னா, அந்த தேசிய கட்சியுடைய வழி வந்தவராக தான் இருப்பார் தான் பார்வை இருக்கும். சரி, இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்து. நீங்க கேட்கறதா இருந்தாலும் சரி, மக்கள் கேட்கறதா இருந்தாலும் சரி, ஒரு பார்வை என்னன்னா, இனிமேல் திரையுலகத்தில் இருந்தோ அல்லது அரசியல் இருந்து தான் அரசியல்வாதி வருவாங்க, முதலமைச்சர் வருவாங்கன்ற பார்வை இப்போது இல்லை. யார் வேண்டுமானாலும் மக்கள் விரும்பினால் மாற்றத்தை கொடுக்க முடியும். தனுஷ் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த போறாருன்றதுதான் பிரதானமான கேள்வி. இன்னொரு விஷயம், குடும்பத்துக்குள்ள 1000 விஷயம் இருந்தாலும் ரஜினிகாந்த் மீது தனுஷுக்கு தனிப்பட்ட ஒரு பெரிய பாசம் இருக்கு. அவருக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடிகளை, மனக்கசப்புகளை எல்லாம் தீர்க்கணும்ன்றதுல இவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. அது என்ன மனக்கசப்புனா, ரஜினிகாந்தை குறித்து விஜயினுடைய ரசிகர்கள் படை செய்த பல விஷயங்கள் வந்து அவருக்கு மனக்கசப்பாக இருக்கிறது. அதை சரி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நாம், அவர் வந்து மாமனார்ன்ற நிலையை தள்ளிட்டு, அவர் ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே அவர் ஒரு பெரிய ஃபேனா இருக்கார் இல்லையா, ரஜினிகாந்தை ஒரு தலைவராக பார்க்கிறார் இல்லையா, அதற்காக நம்ம பிரதிபலனா ஏதாவது செய்யணும்னா மக்களுக்கு செய்யறது அதே நோக்கத்துல நாமும் ஏன் அந்த களத்துக்குள்ள வரக்கூடாது? மாமனார் ஆசைப்பட்டாரு, ஆன்மீக அரசியல் பண்ணணும், நேர்மையான அரசியல் பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் நினைச்சாரு. பட் ஏதோ கால சூழ்நிலை அவர் வரல. அதை ஏன் இவர் கையில் எடுக்க மாட்டார்ன்றது தான் கேள்வி. எடுக்கலாம். நாளைய சமூகம் எப்படி மாறும்ன்றதை நீங்களும் நானும் கணிக்க முடியாது சார். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அந்த மாற்றம் யார்கிட்ட இருந்து வரலாம். சரி.